ஸ்டூடெண்ட், வெல்கம் டு ஸ்ரீ எஜுகேஷன் தமிழ். கிளாஸ் 6 கொள்குறி வகை வினாக்கள் பார்க்க போறோம். 13 இரு அடுத்தடுத்த ஒற்றை எண்களின் வேறுபாடு. அதாவது என்ன கேட்டிருக்காங்கன்னா, இரு அடுத்தடுத்த ரெண்டு ஒற்றை எண்ணோட வேறுபாடு தான் கேட்டிருக்காங்க. அதுக்கு நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோம்னா 1 3 இதோட இது ரெண்டுத்துக்குள்ள வேறுபாடு என்ன 2 வரும். இதே மாதிரி எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டா 15 - 17 2. அப்ப இரு அடுத்தடுத்த ஒற்றை எண்களோட வேறுபாடு என்னன்னா 2. இரட்டை எண்களின் 14 இரட்டை எண்களில் ஒரே பகா எண். அதாவது பகா எண் எல்லாமே ஒற்றை எண்ல தான் வரும். இரட்டை எண்ல எது பகா எண்ணுனா 2 மட்டுமே. கொஸ்டின் 15 பின்வரும் எண்களில் எது பகா எண் அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. பகா எண்ணா ஒன்னாலையும் தன்னாலையும் வகுப்படக்கூடியது. அதாவது 1 அப்புறம் மற்றும் அதே எண்ணால வகுப்படக்கூடியதுதான் பகா எண் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப 53 எடுத்துக்கிட்டோம்னா 1 ஒன்னாவது வாய்ப்பாடு 53வது வாய்ப்பாடு வகுப்படும். 92 இது இரட்டை எண், இது ஒரு பகு எண். இது 2க்கும் மேற்பட்ட காரணிகளை உடையது. அவங்க என்ன கேட்டிருக்காங்க, பகா எண் அல்ல அப்படின்னா பகு எண்ணாதான் இருக்கணும். அப்ப 92 ஆப்ஷன் ஆ அதான் ஆன்சர் கரெக்ட். 16 27 என்ற எண்ணின் காரணிகளின் கூடுதல். அதாவது 27 அப்படிங்கிற இந்த எண்ணோட காரணிகளின் கூடுதலை கேட்டிருக்காங்க. 27 எந்தெந்த வாய்ப்பாலாம் இருக்கு, 27 27, அதுக்கப்புறமா 3வது வாய்ப்பால இருக்கு 9 27, அப்புறம் 9 3 27. இப்ப ரிப்பீட் ஆயிட்டு அவ்வளவுதான். இப்ப காரணி 27ஓட காரணி எடுத்து எழுதுறோம். 1 3 9 27. காரணிகளின் கூடுதல் அப்படின்னு கேட்டிருக்கிறதுனால இது 3த்தையும் கூட்ட போறோம். 1 + 3 + 9 + 27. 27 3 30, 39 1 40. அப்ப ஆப்ஷன் இ தான் ஆன்சர் 40. 16க்கு 40. 17 ஒரு எண்ணின் காரணிகள் 1 2 4 5 8 10 16 20 40 மற்றும் 80 ஆகும் எனில் அந்த எண் என்ன. அதாவது ஒரு எண்ணோட காரணி என்னன்னா 1 2 4 5 8 10 16 20 40 மற்றும் 80ன்னு கொடுத்திருக்காங்க. இப்ப இந்த காரணியோட எண்ணை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப ஈஸி தான். இப்போ 1 80 இதுதான் லாஸ்ட் ஒரு எண் எடுத்துக்கிட்டோம்னா அதை நம்ம காரணிப்படுத்தும் போது லாஸ்ட் எண்ணை தான் அதோட காரணி முறையிலையும் வரும். அப்ப 80ங்கிறது இந்த காரணியோட எண் ஆகும். அப்ப ஆப்ஷன் ஏ ஆதான் 17ஓட ஆன்சர். 18 60 என்ற எண்ணை 2 × 2 × 3 × 5 என பகா காரணிப்படுத்தலாம். இதே போன்ற பகா காரணிப்படுத்துதலை பெற்ற மற்றும் ஒரு எண். இப்ப 60ங்கிற எண்ணோட காரணி எதுனா 2 × 2 × 3 × 5 கூட்டி பெருக்கி பார்த்தா 60 வரும். 2 2 4 4 3 12 12 5 60. இதே காரணி முறை இருக்குல்ல, இதே மற்ற வேற ஒரு எண்ணால காரணிப்படுத்தினா இது வருமா அப்படின்னா அது கிடையாது. 30 எடுத்துக்கிட்டோம்னா இதோட காரணிப்படுத்தணும்னா இதுக்கு வேற நம்பர் எண் வரும். 120 எடுத்துக்கிட்டா அதுக்கு வேற எண் வரும். 90 எடுத்துக்கிட்டா வேற எண் வரும். ஆனா இதே எண் இதே மாதிரி வராது. சோ 18ஓட ஆன்சர் இ சாத்தியம் இல்லை. 19 6 3 5 4 ஸ்டார் 9 7 ஆனது 9ஆல் வகுப்படும் எனில் ஸ்டாரின் மதிப்பு. அதாவது இந்த ஸ்டாரோட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த நம்பர் அனைத்தையும் கூட்டிக்கிறோம். 6 + 3 + 5 + 4 + ஸ்டார் + 9 + 7. இதை கூட்டுங்க. 5 6 4 10 15 20 24 இது ஒரு 30 34 + ஸ்டார். இந்த ஸ்டாருக்கு பதிலா இந்த நம்பரை போட்டு பாருங்க. எது இந்த 9ஆல வகுப்படுதோ அதுதான் இந்த
ஆன்சர் 19ஓட ஆன்சரா இருக்கும். ஃபர்ஸ்ட் 34ஓட 2 கூட்டுனா 36. இது 9ஆம் வாய்ப்பாடுல இருக்குமா? 9 4 36. இப்ப 2 வந்து 9ஆம் வாய்ப்பாடுல கூட்டும் போது 9ஆம் வாய்ப்பாடுல வருது. அப்ப ஆன்சர் வேணா 34 பிளஸ் 4 போட்டா 38 வராது. 36 போட்டா 40 வராது. அதே மாதிரி ஈயும் வராது. அப்ப 19ஓட ஆன்சர் 2. 20 87,846 என்ற எண்ணானது டேஷ் வகுப்படும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏவை எடுத்துக்கிட்டோம்னா 2ஆல வகுப்படுமான்னு பார்த்தா வகுப்படும். இங்க இரட்டை எண்கள் 6 இருக்கா, அப்ப 2ஆல வகுப்படும். அடுத்தது 3 எடுத்துக்கிட்டோம்னா வகுப்படுமான்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் இது எல்லாத்தையும் கூட்டணும். 8 பிளஸ் 7 பிளஸ் 8 பிளஸ் 4 பிளஸ் 6, 8 8 16, இது 4 20, 26 7 33. இந்த 33ங்கிறது 3ஆல வகுப்படும். அடுத்த 11 பார்க்கணும். இது எப்படி 11ஆல வகுப்படுமான்னு இந்த நம்பர் என்ன பார்க்கறதுன்னா 8 7 8 4 6. 1 விட்ட எண்களை ஃபர்ஸ்ட் கூட்டிக்கணும். 8 8 16, 16 6 22 மைனஸ் 7 4 11 ஈக்குவல் டு 11. இப்ப இது 11ஆல வகுப்படும். இப்ப 2ஆலையும் வகுப்படும் இந்த எண், 3ஆலையும் வகுப்படும், 11ஆலையும் வகுப்படும். அப்ப ஆன்சர் இவை அனைத்தும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.